முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச் சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்துச் சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்தால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்று 10ஆம் தேதி யோவானுடைய நற்செய்தியிலே இருந்து கேட்கின்றோம். 3வது அதிகாரம், அதிலே 16வது வசனம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. உலகின் மீது அன்பு கூர்ந்த தந்தை கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு கையளித்தார் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. மகனை இந்த உலகிற்கு அவர் அனுப்பியது தீர்ப்பிடுவதற்கு அல்ல, இந்த உலகிற்கு மீட்பை வழங்குவதற்கு, நிலை வாழ்வை வழங்குவதற்கு என்ற ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆக இங்கே நாங்கள் ஒரு ஒரு இறை அன்பு என்ற ஒரு நாடகத்திற்குள்ளே நாங்கள் நிற்கின்றோம். இந்த இறை அன்பு எப்படி மகனிலே வெளிப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த மகனிலே காணப்பட்ட கீழ்ப்படிவு, அவர் அதைத்தான் எங்களிடமும் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் தங்கியிருந்தால் விரும்பியதை தந்தையிடம் கேளுங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த அன்பு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றது. அது கீழ்ப்படியும் அன்பு. மேலும் இயேசு எங்களுக்கு கற்பிப்பது போல இந்த அன்பு தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கின்ற அன்பு, தியாகம் செய்கின்ற ஒரு மேலும் இந்த அன்பு அவரிலே தங்கி இருப்பதால், கிளைகள் எப்படி செடியிலே தங்கியிருந்து கனி கொடுக்கின்றதோ அதுபோல இது கனி கொடுக்கும் அன்பு. 3 பகுதிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே எங்களுக்கு இந்த அன்பை வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கே தவறு விடுகின்றோம் என்றால், நற்செய்தியிலே எங்களுக்கு கூறப்படுவது போல நிலை வாழ்வை தேடாமல் விடுகின்ற பொழுது, நிலை வாழ்வு என்பது இயேசு யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் எங்களுக்கு கூறுகின்றார். தந்தையிடம் செவிக்கும் பொழுது, தந்தையே, இவர்கள் உம்மை அறிவதும்
நீர் அனுப்பிய என்னை அறிந்து கொள்ளுவதும் அவர்களுக்கு நிலை வாழ்வு அளிக்கும் என்ற ஒரு செய்தியை கூறுகின்றார். ஆக நாங்கள் இறைவனை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவின் வழிகளிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்ற பொழுது இங்கே நற்செய்தியே எங்களுக்கு கூற வருகின்றது. ஒளி இந்த உலகிற்கு வந்தும் மக்கள் ஒளியை அல்ல இருளை நாடினார்கள். வார்த்தை மனுவிருவாகி வந்த பொழுதும் மனுவிருவான அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் இந்த உலகத்தவர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் தீர்ப்புக்கு உள்ளாகியது அவரவர் செய்த முடிவின் காரணமாக. இருளை தேர்ந்து கொண்டதால், ஒளி இருக்கின்றது, இருளை தேர்ந்து கொண்டதால் மனுவிருவான வார்த்தை நம்மடிவில் தங்கி இருக்கின்றார், ஆனாலும் அவரை கண்டுகொள்ளவில்லை என்று யோவான் 1:14 எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும், எங்களுடைய செயல்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பாக வருகின்றது. கடவுள் தீர்ப்பிடுவதில்லை, கடவுள் எங்களுக்கு மீட்பை அளித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஒளியை விட இருளை தேர்ந்து கொண்ட, இறைவனுக்கு கீழ்ப்படியாத, நம்பிக்கை தளர்ந்த ஒரு உலகைத்தான் இறைவன் அன்பு செய்து மகனை அனுப்புகிறார். ஆக இந்த உலகிலே வாழுகின்ற நாமும் இறைவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்புக்கு எங்களை கையளித்து தீர்ப்புக்கல்ல இறைவன் தருகின்ற இயேசுவில் வழங்குகின்ற அந்த மீட்பை பெற்று வாழுவோம். இயேசுவின் ஆசி என்றும் உங்களோடு.